வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி இட்லி பொடி அரைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். கடலைப்பருப்பு, பூண்டு, புளி, காஞ்ச மிளகா, உப்பு, கருப்பு எள்ளு, கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து கொஞ்சமாக. கருப்பு உளுந்து தான் நிறைய போடணும், வெள்ளை உளுந்தும் கொஞ்சமாக போடணும். மெயினாக எள்ளு, ஏன்னா நமக்கு கருப்பு உளுந்து இருந்தால் தான் பொடி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பூண்டு, மெயினாக புளி, அப்புறமா காஞ்ச மிளகா, உப்பு எல்லாம் கரெக்டாக இதெல்லாம் வேணும். அப்புறமா கருவேப்பிலை நிறைய போடணும். நம்ம ஊர்லெலாம் எப்போவுமே வந்து கருவேப்பிலை நிறைய இருக்கும் நம்ம வீட்டிலையே, அதனால நிறைய கருவேப்பிலை போட்டுக்குவோம். இதுவும் கருவேப்பிலை போட்டாலும் நம்ம இதுவும் எள்ளு பொடின்னு தான் சொல்லுவோம். எள்ளு கொஞ்சம் கம்மியாக, கருவேப்பிலை ஜாஸ்தியாக போடணும். இந்த பொடிக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதனால இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஊர்லேருந்து மாமனார் கொடுத்து விட்டுருந்தாரு. நான் சென்னையில் இருக்கேன். அதை வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு கருப்பு உளுந்தும் போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சுக்கிறலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அந்த வறுக்கிற பதத்தில் தான் இருக்குது பொடி எப்படி டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி பதப்பதன்னு வறுத்துட்டோம்னா பொடி நல்லா இருக்காது, கெட்டு போயிடும் சீக்கிரமாக. இதெல்லாம் 2 மாதம் 3 மாதம் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த பொடியை இடித்து நம்ம வெளிநாட்டில் நம்ம அண்ணங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம போடுவாங்க அம்மாலாம். அதோட கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கிறலாம். ஏன்னா நம்ம நிறைய செய்யலை, கம்மியாக குவான்டிட்டி தான், அதனால் நம்ம இதை கடலைப்பருப்பி ஒன்றாவே சேர்த்து போட்டு வறுத்துக்கிறலாம். நிறைய பண்ணால் தான் தனித்தனியாக வறுக்கணும். இது வந்து கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் பக்கமாக தான் இருக்கும், கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்து. அதனால் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். வறுத்து நல்ல மணம் வரும், அந்த உளுந்தோட மணம். இந்த பார்த்திங்களா, செவக்க, அதாவது பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்துட்டு இதை நம்ம எடுத்துக்கிறலாம். பார்த்தாலே தெரியும் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பொடி வந்து காம்பி போகாமல் இருக்கும், இல்லைன்னா பொடி வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி எடுத்துக்கிறலாம். நம்ம வறுத்ததை ஒரு இதில் மாற்றி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பார்த்தாலே நமக்கு தெரியும், அது மணக்கும். அந்த கடலைப்பருப்பு உளுந்து ஸ்மெல்லு நல்லா வீடு ஃபுல்லாக வாசடிக்கும். இப்போ கேட்பாங்க எல்லாம், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன எள்ளு பொடியா மணமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறமா நம்ம அந்த கடாயில் எள்ளு போட்டு வறுத்துக்கிறலாம். எள்ளு வந்து போட்ட உடனே சட்டி சூடாக இருக்கிறதுனால படப்படன்னு வெடிச்சிடும். அப்படி வெடித்தாலும் நம்ம கைவிடாது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ஏன்னா அதில் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது வறுத்தால் தான் பொடி டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம போட்டோடனே பொரிஞ்சிருச்சின்னு கொட்டிட்டோன்னா பொடி நல்லா இருக்காது. ரொம்பையும் கருக்க வறுத்துடக்கூடாது, கசப்பாயிரும். இந்த அளவுக்கு அது நமக்கே தெரியும், ஸ்மெல்லு வரும். வீட்டில் இன்றைக்கி பொடி இடிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்மெல் இருக்கும். இன்றைக்கி அம்மா பொடி இடிக்கிறா பாரு, நல்ல வாசம் அடிக்கி அப்படின்னு பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும். எள்ளு நல்லா வறுக்கும். நல்லா வறுத்தா தான் பொடி நல்லாயிருக்கும், இல்லைன்னா பொடி வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. கருக்கவும் கூடாது, ரொம்பையும் பொடி எள்ளை வந்து வறுக்காமலும் வச்சிடக்கூடாது. போட்ட உடனே நல்லா பொரியும். அது பார்த்தாலே நமக்கு தெரியும், வாசமாக இருக்கும். அந்த வாசம் வரதை பார்த்து தான் நம்ம கொட்டணும். நல்லா பொரிஞ்சிச்சோ அப்படின்னு நினச்சி கொட்டிடக்கூடாது. நம்ம அதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பொடி டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். பார்த்தாலே நமக்கு தெரியும், வாசமாக இருக்கும். அந்த வாசத்தை பார்த்து தான் பொடி இடிக்கிறதுக்கே அந்த தெரியும். நல்லா அந்த பொடியே மணமாக இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் 2 மாதம் வச்சுருந்தாலும் டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம எப்போ எடுத்தாலும் இப்போ இடித்த பொடி மாதிரியே இருக்கிறதுக்கு இந்த எள்ளு தான். எங்கள் ஆச்சி அப்படி தான் சொல்லுவாங்க, எள்ளு நல்லா வறுக்கணும், பருப்பெல்லாம் நல்லா வறுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வறுத்தாதான் பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எள்ளை எடுத்துக்கிறலாம். ஒரு பாத்திரத்துக்கு ஒரு தட்டில் நல்லா எடுத்துக்கிறலாம். நல்லா பார்த்தாலே தெரியும். அப்புறமா நம்ம கடாய் ஏற்கனவே சூடாக இருக்குது, அதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். கடாய் ரொம்பவே சூடாக இருக்கணும், ஏன்னா நம்ம கருவேப்பிலை வந்து நீர் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் எண்ணெய் ஊற்ற மாட்டோம். ஆச்சி சொல்லியிருக்கா, எண்ணெய்லாம் ஊற்றி பண்ணக்கூடாது,
எண்ணெய் ஊற்றுனா பொடி காம்பி போயிடும். அதனால் எண்ணெயே ஊற்றாமல் தான் வறுக்கணும்னு எங்கள் ஆச்சி சொல்லும். எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாள். அதனால் எண்ணெயை ஊற்ற மாட்டோம். நல்லா பெரட்டி விடணும். நல்லா பெரட்டி விட்டால் தான் அந்த நீரெல்லாம் இதாகும். அந்த நீர் இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே நமக்கு அதில் ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் கருவேப்பிலை. அந்த நீர் நல்லா இல்லைன்னா கசப்பு கொடுத்துரும் பொடி. அதனால நல்லா பெரட்டி விடணும். அப்படி பெரட்டி விட்டு நல்லா கருவேப்பிலை பொறுமுறுன்னு வச்சா தான் பொடி நல்லா மணமாக வாசமாக இருக்கும். இல்லைன்னா பொடி நல்லா இருக்காது. ஒரு மாதிரி அந்த கசப்பு தெரிஞ்சிச்சுனாலே பொடி கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனா கூட ஒரு கசப்பு தன்மை தெரியும் பொடியில். அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நல்லா இருக்கும். பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அந்த நீரெல்லாம் சுண்டணும். அப்போ தான் அந்த பொடி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கே பார்த்தா தெரியும். நல்ல சுறுசுறுன்னு ஒரு சவுண்டு இருக்கும். அந்த சவுண்டு நின்றுடுச்சுன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி நல்லா கிளறி வறுத்துக்கிறலாம். எண்ணெய் ஊற்றுனோன்னா பொடி நல்லா இருக்காது. மேக்ஸிமம் சில பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆனால் நான் ஆச்சி எண்ணெய் ஊற்ற மாட்டா. ஆச்சி இப்படி தான் இடிப்பா. நாங்களும் அம்மாவும் இப்படி தான் இடிக்க எனக்கு சொல்லி தந்துருக்குறாங்க. நானும் இப்படி தான் இடிப்பேன். இது ஊரில் இருந்து மாமனார் கொடுத்து விட்டார் கருவேப்பிலை. நல்லா வாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பார்த்தா தெரியும். அந்த வறுத்தது நம்ம இப்படி எடுத்து கையில் உடைச்சோன்னா நல்ல மொறுமொறுன்னு உடையணும். அப்போ தான் பொடி நல்லா இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. நல்ல மொறுமொறுன்னு வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை இருந்தால் பொடி நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்ல மொறுமொறுன்னு வந்துடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து இது பண்ணிக்கிறலாம், எடுத்துக்கிறலாம். நம்ம இப்படி கையை வச்சு நொறுக்குனாவே நல்லா நொறுங்கணும் கருவேப்பிலை. இல்லைன்னா பதன்னு இருக்கும். இப்போ வந்து காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். நம்ம அந்த காஞ்ச வத்தல் இருக்கு இல்லையா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் போட்டுக்கிறலாம். ஒருத்தருக்கு காரம் அதிகமாக பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் கம்மியாக பிடிக்கும். ஆனால் எள்ளு பொடின்னு பார்த்தா கொஞ்சம் காரமாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் இருக்கணும். இந்த வெறும் கடாயிலேயே போட்டு நல்லா வறுத்துட்டுக்கிறலாம். எனக்கு எப்படி தெரியும்? அப்போ தான் வந்து எண்ணெய் போட்டால் பொடி நல்லா இருக்காது. ஏன்னா எள்ளில் வந்து எண்ணெய் கசியும். அதனால எண்ணெய் வந்து எங்கள் ஆச்சி ஊற்ற மாட்டா, அம்மாவும் ஊற்ற மாட்டா. அதனால நானும் ஊற்ற மாட்டேன். இப்படி தான் பண்ணி வச்சுக்குவேன். இப்படி தான் அண்ணங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்படி தான் பொடி இடித்து கொடுத்து அனுப்புவாங்க அம்மா. இந்த மாதிரி வெறும் கடாயிலேயே நம்ம போட்டோம்னா இதுவாக இருக்கும். கருக்க வறுத்துடக்கூடாது. கொஞ்சம் செவக்க இருக்கணும், ஆனால் கருகிடக்கூடாது. அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும். அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸு புளி. நம்ம புளி இல்லாமல் நம்ம ஊர் பொடி நமக்கு பிடிக்காது. அதனால் புளி பூண்டு மெயினாக நம்ம அதை போடுவோம். எல்லாம் ஒன்று ஒன்றா மிக்சியில் போட்டுக்கரலாம். முன்னாடிலாம் ஆச்சி உரலில் போட்டு இடிப்பா. இப்போ எங்கே நமக்குலாம் இடிக்கிறதுலாம் இல்லை. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கரலாம். ஒன்று ஒன்றா நல்லா ஒன்று ஒன்றா போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறலாம். இதில் இருந்து கொரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது. மாவாட்டம் கொரன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எள்ளை போட்டு அரைச்சி எடுத்துக்கரலாம். எள்ளை பார்த்திங்களா இப்போ எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஒன்றும் அரைச்சி கொட்டிக்கிட்டு கிளறிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கரலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு ஓட்டிக்கிட்டு அதில் காஞ்ச மிளகா போடலாம். காஞ்ச மிளகா போட்டு பூண்டு புளி உப்பு எல்லாமே இதோடையே போட்டுடலாம். ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கரலாம். புளியில் வந்து அப்படியே போடலாம். கோரை மட்டும் எடுத்துகிட்டு புளி அப்படியே போடலாம். ஒன்றும் ஆகாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி கிளறி விட்டுக்கிடலாம். மெயினாக பூண்டு நல்லா 2-3 கட்டி பூண்டாவது போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பூண்டு போட்டுக்கரலாம். பூண்டு புளி காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கரலாம். அரைச்சிட்டு நல்லா எல்லாமே ஒன்றா கட்டி விடாமல் கிளறிடலாம். ஏன்னா அரைச்சதில் கொஞ்சம் கட்டி தட்டும்ல, அதனால் போட்டு நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மறுபடியும் ஒரு ஓட்டி இதை கொட்டி வச்சுக்கிறலாம். இந்த பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பசங்களுக்கு காலையில் இட்லிக்கு தோசைக்கு எப்பவும் நம்ம வீட்டில் இந்த பொடி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேலையே ஆகும்.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நெய் காய்ச்சி கொடுத்து அதில் போட்டுட்டு நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோறில் கூட போட்டு சாப்பிடலாம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் நரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். என்னோடது பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.